மாரிமலை முழஞ்சில் மல்னி கிடந்துறங்கும் மாரிமலை முழஞ்சில் மல்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வெறிமயிர் போக எப்பாடும் பேர்ந்துதறி வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரினி பேர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணாவுன் கோவில் நின்றிங்கனே போதருளி போதருமா போல நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றிங்கனே போதருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாவல்த காரியமாராய்ந்து அருளேலோருபவாய் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாவல்த காரியம் ஆராய்ந்து அருளேலோருபவாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். 21வது பாசுரத்திலிருந்து ஆண்டாள் கிருஷ்ணனுடன் பேசத் தொடங்கினாள். துயிலழ வேண்டும் என்று பிரார்த்தித்து திருப்பள்ளி எழுச்சியும் பாடினாள். அப்போதும் கிருஷ்ணன் பதிலொன்றும் சொல்லாததால் 22வது பாசுரத்தில் நாங்கள் சேஷத்துவத்தை அறிந்து வந்தோம், உன் கைங்கரியத்தை பிரார்த்தித்து வந்தோம், எந்த பலத்தையும் எதிர்பார்த்து வரவில்லை, நீ மெதுமெதுவாக கண்களை திறக்க வேண்டும், நீ கண்களை திறக்கும் அழகை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். இப்படி ஆண்டாள் சொன்னதும் பகவானுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டதாம். இந்த பெண்களை இவ்வளவு கஷ்டப்பட வைத்து விட்டேனே, நான் உங்களை தேடி வந்து உங்கள் துன்பத்தை தீர்த்திருக்க வேண்டும் என்று மிகுந்த குற்ற உணர்ச்சியுடன் 4-5 மதுர வார்த்தைகளை பேசினான். உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்க ஆண்டாள் மிகவும் சந்தோஷத்துடன் கிருஷ்ணருக்கு சொன்ன பதில்தான் இந்த பாசுரம். மழைக்காலத்தில் மலை குகையில் படுத்துறங்கும் சிங்கம் துயிலெழுந்து நெருப்பு பொறி பறக்கும் கண்களை விழித்து கர்ஜனை செய்து கொண்டு வெளிவருகிறது. அதுபோல காயாம்பூவை ஒத்த நீல நிறமுடைய நீ உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு எங்களுக்கு அருள் புரிவாய். இதுதான் பாடலின் பொருள். இப்போ விளக்க உரையை பார்க்கலாம். பகவான் எப்படி வர வேண்டும் என்று ஆண்டாள் அழகாக சொல்கிறாள். மழைக்காலத்தில் மலைகுகையில் சிங்கம் பெண் சிங்கத்துடன் கிடந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி உறங்குகிறது? மன்னி கிடந்து உறங்குகிறது. தன் தூக்கத்தை நன்றாக அனுபவித்து கொண்டு தூங்குறதான். யார் வந்தாலும் எந்த பயமும் இல்லை, என்னை யாரும் ஒன்றும் செய்திட முடியாது என்று ஒரு வீரம், ஒரு கம்பீரத்துடன் தூங்குகிறது. காக்காசுரன் வந்தபோது ராமர் தூங்கியதை சீத்தை எப்படி சொல்கிறா தெரியுமா? ச மயா போதிதக ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபக. சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாலும் எதிரிகளை எரித்து விடக்கூடியவர் என்று சொல்கிறாள். அப்படி வெயில் காலம் வரும் வரை நான் எழுந்திருக்கவே மாட்டேன் என்ற உறுதியுடன் தூங்குகிறது. அதனால்தான் கிடந்து உறங்குகிறது என்று சொல்கிறாள். பகவான் சயனித்து கொண்டிருப்பதை கிடந்த கோலம் என்று சொல்வார்கள். அதை ஆச்சாரியர்கள்
லீலா விபூதியிலுள்ள கடைசி ஜீவாத்மா வைகுண்டம் வந்துவிடும் வரை எழுந்திருக்க மாட்டேன் என்று கிடக்கிறாயா என்று கேட்பார்கள். அதாவது படுத்து கொண்டிருந்தால் எழுப்பிவிடலாம், ஆனால் கிடந்து என்றால் ஒரு உறுதியோடு ஏதோ ஒன்றுக்காக காத்து கொண்டு படுத்தி கொண்டிருப்பது என்று அர்த்தம். இந்த சிங்கம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறது? வெயில் காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்படி வெயில் காலம் வந்தவுடன் அந்த சீரிய வீரமிக்க சிங்கம் விழித்து கொள்ளும். அப்போது நெருப்பைப் போல ஒரு பார்வை பார்க்குமா. யானைகள் அதை பார்த்தால் பயப்படும் அளவுக்கு அதனுடைய பிடரிமயிரின் வாசனை பரவும்படி தலையை எல்லா திசைகளிலும் திருப்பி அசைத்து, குகையில் படுத்துன்னு இருந்ததுனால உடலில் ஒட்டின்றிருந்த சேறு சகதியெல்லாம் போக உடலை ஒரு உதறி மூறி நிமிர்ந்து சோம்பல் முறித்து இதெல்லாம் முடித்து எல்லாத்துக்கும் சிகரம் வைக்கிறா போல ஒரு கர்ஜனை, ஒரு முழக்கம். முழங்கி என்பது கர்ஜனை என்பதற்கு தூய தமிழ்ச்சொல். காட்டில் உள்ள மற்ற மிருகங்களுக்கு ஒரு எச்சரிக்கை போல காட்டின் ராஜா நான் எழுந்துவிட்டேன் என்று கர்ஜித்து கொண்டு வருவதைப் போல நீ வர வேண்டும். சிங்கத்துக்கும் பகவானுக்கும் எத்தனை ஒற்றுமை! சிங்கம் மிருகங்களுக்கு ராஜா, பகவான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ராஜா. சிங்கம் காட்டுக்கு ராஜா, பகவான் பெருநாடாகிய வைகுண்டத்துக்கே ராஜா. சிங்கம் மலைகளில் வசிக்கும், பகவானும் திருமலை, அகோபிலம், சோளிங்கர் போன்ற மலைகள்லாம் வசிக்கிறார். சிங்கத்தோட நடை கம்பீரமாக இருக்கும், பகவானுடைய நடையும் கம்பீரமாக இருக்கும். சிங்கம் மத யானையை வீழ்த்தும், மதம் பிடித்த அரக்கர்களை பகவான் வீழ்த்துவார். சிங்கம் குகைக்குள் பெண் சிங்கத்துடன் மன்னி உறங்குவது போல பகவானும் நப்பின்னை பிராட்டியின் அழகில் ஈடுபட்டு உறங்குகிறார். இவர் யசோதை இளஞ்சிங்கம், யாதவ சிம்மம். கிருஷ்ணா, அப்படிப்பட்ட நீ நாங்கள் பாடிய சுப்பிரபாதத்தை கேட்டு கண்விழித்து விட்டாய். உன் விழிகள் தீய சக்திகளின் நெருப்பு போல பார்த்து விடட்டும். வேதம் உன்னை சர்வகந்தக சர்வரசக என்று சொல்கிறது. அப்படி எங்கும் மனம் பரவ எழுந்து வா. எழுந்திருக்கும்போது உடலை உதறி சோம்பல் நீ முறித்து கொண்டால் கூட அழகாக இருக்கும். அப்படி நீ எழுந்து வர வேண்டும். நீ சிங்கம் போல நடந்து வருவதை நாங்கள் சேவிக்க வேண்டும். ஆனால் அடுத்த வரியில் போதருமா போலே நீ பூவை பூவண்ணா என்கிறாள். பூவை பூ, அதை அதசி புஷ்பம்னு சொல்லுவா. கருநீல நிறத்தில் இருக்குமா. சிங்கத்தையும் ஊமையாக சொல்கிறாள், பூவையும் ஊமையாக சொல்கிறாள். கண்ணன் சிங்கத்தை போன்று பலவானா அல்லது அந்த அதசி புஷ்பத்தை போல மென்மையானவரா? பகவானுக்கு மென்மை, மார்தவம் உள்ளத்தில் உள்ளது. மகாத்மாக்களின் விரகம் சகியாத மார்தவம் என்று அழகிய மணவாளப் பெருமான் கூறுகிறார். எங்களிடம் உன் மனதில் மென்மை இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உன் கோவில் நின்று இங்கனே பகவானே உன்னோட திருப்பள்ளியிலிருந்து எழுந்திருந்து இங்கு போந்தருளி வெளியில் வந்து சீரிய சிம்மாசனத்தில் உன்னுடைய அழகிய இருக்கையில் அமர்ந்து நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும். படுக்கையில் படுத்தபடியே கண்ணன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் இல்லையா? படுக்கையில் இருந்து கொண்டே எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்வது போதாது. ராமனை போன்று எல்லாரையும் கூட்டி கடற்கரையில் அமர்ந்து கொண்டு பீஷணனை நான் ஏற்றுக்கொண்டே தீருவேன் என்று உறுதி சொன்னாயே, அப்படி சொல்ல வேண்டும். தேர்தட்டிலே நின்று அர்ஜுனனுக்கு எப்படி வார்த்தை சொன்னாயோ அப்படி சொல்ல வேண்டும். ஆண்டாள் எதற்காக இப்படி சொல்கிறாள்? படுக்கையில் படுத்திருப்பது ராஜா அந்தப்புறத்தில் இருக்கிறத போல. ராஜா அந்தப்புறத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் செல்லாது. அவர் சபைக்கு வந்து தன்னோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு சபையில் மந்திரிகள், பிரதானிகள், சான்றோர்கள் எல்லார் முன்னும் சொல்கின்ற வார்த்தை அதுதான் சட்டமாகும். பகவானை தவிர வேறு யாரும் கோப்புடைய சிம்மாசனத்தில் அமர முடியாது. அந்த சிம்மாசனத்தில் சரணாகதி செய்ய ஏற்றவாறு நப்பின்னையுடன் எழுந்தருள்வார். சிம்மாசனத்தில் இருக்கும்போது அடியார்கள் வரம் கேட்டால் அதை கொடுத்து தான் ஆனோம்.
சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு வாக்குறுதி கொடுத்தால் அதை செய்தே ஆக வேண்டும். அப்படி வந்து அமர்ந்து கொண்டு யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறாள். யாம் என்றால் எங்களை. ஊர் மக்கள் மழைக்காக விரதம் செய்ய எங்களை அனுப்பினார்கள். ஆனால் நாங்கள் உன்னை கணவனாக அடைய விரதம் செய்கிறோம். அதை நீ ஆராய வேண்டும். வந்த நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். எல்லாரையும் சேர்த்து கொண்டு கோயில் காப்பாளர், வாயில் காப்பவர் அவர்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு நந்தகோபர், யசோதை, பலராமர், நப்பின்னை எல்லாரையும் வணங்கி அனுமதி பெற்று வந்திருக்கிறோம். காரியம் ஆராய்ந்து நாங்கள் வேண்டும் வரத்தையும் நீ ஆராய்ந்து அருள வேண்டும். நாங்கள் அறியாத சிறுமிகள். நாங்கள் வேண்டுவது எங்களுக்கு நல்லதா கெட்டதா என்று கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எது நல்லது என்று உனக்குத்தான் தெரியும். அதனால் அதையும் நீயே ஆராய்ந்து அருள வேண்டும். இந்த இடத்துல அம்பரீஷனோட மகள் ஸ்ரீமதியோட கல்யாணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த கதை நமக்கு எப்படி ஆண்டாள் நம்ம எல்லாருக்கும் வேண்டிய ஒரு அருமையான அறிவுரையை இந்த இடத்துல சொல்லியிருக்கான்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீமதி ரொம்ப அழகானவள். கல்யாணம் நடக்கலை. அந்த சமயத்தில் நாரதரும் பர்வதரும் அம்பரீஷ மகாராஜாவோட அரண்மனைக்கு வரா. நாரதருக்கு ஸ்ரீமதியை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுதான். அதனால் ராஜா கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் பொண்ணுன்னு சொல்கிறார். ஐயோ, இப்படி வயசானவர் இப்படி கேட்குறாரே, என்ன பண்ணுறது? ஆனால் இவர் ரிஷியாச்சே, ஏதாவது சாபம் கொடுத்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு அம்பரீஷன் சரி இப்போ என்ன செய்யலாங்கிறச்சு அந்த பர்வதரும் நான் உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறார். அம்பரீஷன் சொல்கிறார், நீங்கள் 2 பேருமே முனிவர்கள், 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீள். எனக்கு இதில் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னோட மகள் விருப்பப்பட்டா அவள் விருப்பம் எப்படி இருக்கோ அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் சுயம்வரம் ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் கலந்துக்கோங்க. என் மகள் யாரை தேர்ந்தெடுத்துக்கிறாளோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படின்னு இவன் சொன்ன உடனே நாரதர் என்ன பண்ணுறார், போய் பகவான்கிட்ட போய் எனக்கு ஸ்ரீமதிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பர்வதர் குறுக்க போட்டிக்கு வர்றார், அதனால் நாளைக்கு சுயம்வரத்தில் ஸ்ரீமதியோட கண்ணுக்கு மட்டும் இந்த பர்வதர் குரங்கு போல தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். பர்வதரும் அதே போல் சுவாமிகிட்ட ஒத்தாசை கேட்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, நாரதர் முகம் ஸ்ரீமதிக்கு கரடி போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி 2 பேரும் கேட்டுடுறா. சுயம்வரமும் நடக்கிறது. ஸ்ரீமதி மாலை எடுத்துன்னு வரா. ஐயோ கரடி, ஐயோ குரங்கு அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு, என்ன இது ஒன்றும் புரியலையேன்னு பார்க்கறச்ச 2 பேருக்கும் நடுவில் ஒரு அழகான இளைஞன் தெரியறானா. அவனோட கழுத்தில் மாலையை போட்டுடுறா. நாரதருக்கும் பர்வதருக்கும் என்னன்னே புரியல. கொஞ்ச நேரம் கழித்து மட்டும் உண்மை தெரிஞ்சுடுறது. நம்ம 2 பேரையுமே ஏமாற்றிட்டு நாராயணன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் ஸ்ரீமதியை அப்படின்னு புரிஞ்சு நேராக போய் நாராயணன் கிட்ட, ஏன் எங்களை இப்படி ஏமாத்தின அப்படின்னு கேட்டாலாம். கேட்டதுக்கு பகவான் சொன்னாராம், நீங்கள் 2 பேரும் என்ன கேட்டேள், அடுத்தவன் கெட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட கேட்டேள். ஆனால் ஸ்ரீமதி என்ன வேண்டிக் கொண்டாள் தெரியுமா? நாராயணா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது, யாரை நான் செலக்ட் பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் எனக்கு உதவணும், நீ தான் யாருக்கு நான் மாலை போடணுமோ அவருக்கு நான் சரியானபடி செய்யும்படியாக நீ தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டாள். அதனால் அவளுக்கு சிறந்த மணவாளன், அவளோட பக்திக்கு, அழகுக்கு, குணத்துக்கு எல்லாத்துக்கும் சிறந்த மணவாளனாக என்னையே பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்கிறாராம். சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டிக் கொண்டதை கேட்டு பகவானும் எழுந்து தன்னுடைய சிம்மாசனத்துக்கு எழுந்தருள சிங்கத்தைப் போல கம்பீரமாக நடந்து வருகிறார்.